யாருக்குமே வந்து நம்மளுடைய சந்தோஷத்தையோ துயரத்தையோ கேட்கறதுக்கு வந்து நேரமே கிடையாது. அப்போ நம்ம பேப்பரில் இறக்கி வச்சோம்னு சொன்னால் நமக்கு ஒரு ஆறுதல் வருமே அப்படின்னு சொல்லி எழுத ஆரம்பிச்சது தான். அப்போது 2004 அதில் பிளாக்னு ஒன்று வந்தது. அதுதான் கேட்கலாம்னு நினைச்சேன். இந்த வலைப்புழு தான் பத்மஜா நாராயணன்ங்கிற பேர் வந்து வெளியில அறிமுகமாகுது. என்னுடைய பேர் வந்து பத்மா. காகித ஓடம் அப்படிங்கிறது வந்து என்னுடைய பிளாகோட பேர். ஆனாலும் அதில் ஒரு தைரியமாக ஒன்று போட்டேன், கவிழாத காகித ஓடம். ஸோ காகித ஓடமாகத்தான் இந்த வாழ்க்கை இருந்தால் கூட அது வந்து அந்த அலைகளை எதிர்கொண்டு எப்பவும் கவிழாமல் இருக்கணும் அப்படிங்கிற அந்த மனத்திடம் வேணும் அப்படிங்கிறதுக்காக தான். அது எந்த ஆண்டு அது? 2006, 2007 சென்னைக்கு வந்த பிறகு? இல்லை, அது காரைக்காலில் இருக்கும் பொழுதே நான் நிறைய எழுத ஆரம்பித்தேன். பட் ஆரம்பகால கவிதைகள்லாம் பார்க்கும்போது எனக்குமே இப்போ சிரிப்பாக தான் இருக்குது. அதான் புலம்பல் தான் சொல்லலாம். அதுக்கப்புறம் தான் நிறைய வாசிப்பு, இலக்கிய வாசிப்புகள் வந்து பிளாகர் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக இன்னும் இலக்கிய வாசிப்பு, தீவிர இலக்கியம் அதெல்லாம் பற்றி நம்ம வந்து இன்னும் வாசிக்கும் போது நம்மளுடைய எழுத்து நடையும் நம்ம சமப்படுத்தணும்